ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆக்டிவ் தமிழ். நம்ம தொடர்ச்சியாக பிரபஞ்ச விதிகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம யூனிவர்சல் லா ஆஃப் ரிதமை பற்றி தான் பார்க்க போகிறோம். லா ஆஃப் ரிதம் இது ரொம்ப பேசிக்கான ஒரு விதி பிரபஞ்ச விதிகளில். ஸோ இந்த விதியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லா ஆஃப் ரிதம் இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் வந்து லா ஆஃப் வைப்ரேஷனை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். லா ஆஃப் வைப்ரேஷனில் எல்லாமே அதிர்வு அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதே அதிர்வுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட தாளங்களில் பயணிக்கிறது, அதாவது வெவ்வேறு அதிர்வுகள் வெவ்வேறு தாளத்தில் பயணிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த விதி நமக்கு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செடி பெருசாக வளர்ந்தால் அது மரமாக தான் மாறும், அது மனுஷனாக மாறாது. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட தாளத்தில் பயணிக்கிறது. அதே மாதிரி இந்த விதி இன்னொரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது. தாளமானது சுழற்சிக்குட்பட்டது அல்லது ஊசலுக்குட்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது உங்களுக்கு புரியணுன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றலை ஒரு ஊசலாக பார்க்கணும், ஒரு ஊஞ்சல் மாதிரி நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒரு ஊசல் இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு வரும். இதே மாதிரி தான் எல்லாமே வந்து சுழற்சிக்குட்பட்டது அல்லது ஊசலுக்குட்பட்டது, அதாவது இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் மாறக்கூடியது அப்படின்றத இந்த விதி சொல்லுது. உதாரணமாக சொல்லணும்னா, பருவ காலங்களில் கோடை காலத்தை தொடர்ந்து குளிர்காலம் வருது. மனுஷனுடைய வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா, ஆரோக்கியமாக இருக்கட்டும், செல்வ செழிப்பாக இருக்கட்டும், உறவுகள், ஆன்மீகம், எதுவாக வேணால் இருக்கட்டும், எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அதனுடைய தொடர்ச்சியாக பொருளாதாரம் சரிவடைஞ்சு வீழ்ச்சி அடையிறதையும் நீங்கள் பார்க்கலாம், திரும்ப வளர்ச்சி அடையிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கலாம். எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவிட்டி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுதோ அது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு உடனே நெகட்டிவிட்டி எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறத நீங்கள் பார்க்கலாம், திரும்ப அது பாசிட்டிவிட்டியாக மாறுறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி எல்லாமே சுழற்சிக்குட்பட்டது, ஊசலுக்குட்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த விதி நமக்கு சொல்லுது. சரி, இந்த விதியை எப்படி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி ரெண்டுத்தையுமே நீங்கள் நேர்மறை கண்ணோட்டத்தில் எடுத்துக்கணும், அதாவது பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்ஷனில் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க, ஆரோக்கியத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா வேலையும் நீங்கள் ஈஸியாக செய்கிறீங்க. திடீர்னு நீங்கள் நோய்வாய்ப்படுற கட்டம் வருது. இப்போது நீங்கள் வருத்தப்படாமல் நம்ம மேலே தான் ஏதோ தவறு இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்படாமல், இது நமக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு அப்படின்ற ஒரு நேர்மறை கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி நீங்கள் பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்ஷனில் நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும் சரி, பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் சரி, ரெண்டுத்தையுமே நேர்மறை கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை எப்பயுமே மகிழ்ச்சியானதாக இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் சுச்சுவேஷன் லைஃப்பில் வரும்போதெல்லாம் இந்த விதியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இதுக்கப்புறம் பாசிட்டிவ் லைஃப் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த விதியை வெற்றி அடைகிறதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னா சமநிலை. உங்களுடைய நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களை சமநிலைப்படுத்துங்கள். அதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உணர்வுகளை சமநிலையாக வச்சுக்கோங்க. வேறு வார்த்தைகளில் சொல்லணுன்னா, உங்கள் உணர்வுகளை இடதுபுறமாகவோ வலதுபுறமாகவோ அனுமதிக்காதீங்க. வாழ்க்கையில் அதிகப்படியான மகிழ்ச்சியையும் ஏற்றுக்காதீங்க, துன்பத்தையும் ஏற்றுக்காதீங்க. இப்படி உங்கள் மனநிலையை நீங்கள் சமநிலைப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு எப்பயுமே சமநிலையாக இருக்கும். உதாரணமாக, நீங்கள் இப்போ வந்து ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்கீங்க, எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக இருக்குது, நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க. இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த மகிழ்ச்சியை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்காமல் இந்த விதியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுவும் தலைகீழாக மாறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தில் வரப்போகிற தடைகளுக்காக நீங்கள் இப்போ இருந்தே உங்கள் உழைப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் வீழ்ச்சி அடையணும்னு இருந்த காலகட்டங்களில் கூட நீங்கள் மன நிம்மதியோடு இருக்க முடியும். ஸோ இந்த விதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த விதியை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு முக்கியமான பிரபஞ்ச விதியை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஸ்கில்ஸ் ஆக்டிவ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்ச். See you later. Bye.